திருமண பொருத்தத்தை பொருத்தியது. இந்த 10 பொருத்தம் தேவையா? இந்த 10 பொருத்தம் இல்லை சார், தேவையில்லை. நாங்கள்லாம் ஜாதகமே பார்க்கல, கல்யாணம் பண்ணோம், நல்லா இருக்கோம். 10 பொருத்தம் பார்த்து தான் கல்யாணம் பண்ணோம், டைவர்ஸ் ஆகிட்டுது. நாங்கள்லாம் காதல் திருமணம் பண்ணோம், நல்லா தான் இருக்கோம் அப்படின்னு இன்றைக்கு நாகரீக வளர்ச்சி மேம்பட்ட இந்த காலங்களில், அறிவு ரீதி மேம்பட்ட இந்த காலங்களில், நவீனம் மேம்பட்ட இந்த காலங்களில் இன்றைக்கு நிறைய விஷயங்கள் மீடியாக்களில் வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது. அப்போ இதை நம்ம உள்ளார்ந்து போய் பார்க்கணுமா இல்லையா? இன்றைக்கு நிறைய பெண் வீட்டாரும் ஆண் வீட்டாரும் அவங்களே ஜாதகத்தை கையில் எடுத்து வச்சுக்கிறாங்க. அவங்களே நெட்டில் இன்றைக்கி எல்லாம் அவைலபிள், மீடியாவில் பார்த்துக்கிறாங்க. அவங்களே பொருத்தம் பார்த்துக்கிறாங்க. இல்லை எனக்கு 8 பொருத்தம் இருக்குது, 7 பொருத்தம் இருக்குது. அவங்க பெண் வீட்டார்லேருந்து ஆண் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிற விஷயங்களை, நிறைய விஷயங்களை நம்ம கேள்விப்படுறோம். 8 பொருத்தங்கள் தான் இருக்குது, 9 பொருத்தங்கள் தான் இருக்குது அப்படின்ற விஷயங்களை, நிறைய விஷயங்களை கேள்விப்படுறோம். அவங்களே பேசிக்கிறாங்க. அவங்களே இதற்குண்டான தன்மைகளை அவங்களே விளக்கமும் சொல்லிக்கிறாங்க. அப்போ ஒரு ஜோதிடர் என்பவர் இந்த பொருத்தம் தேவையா இல்லையா அப்படின்றத அவர் சொல்லுகிற பொழுது அது விவாதத்திற்குண்டான ஒரு விஷயமாக வெளிவருகிறது. இப்போ பொதுவாகவே இதை பற்றி பார்ப்போம். நம்ம இதை நம்ம ஒரு ரியாலிட்டி ரீதியாக இந்த 10 பொருத்தம் என்பது என்ன, நட்சத்திர பொருத்தம் என்பது என்ன அப்படின்னு பார்க்கலாம். அந்த காலங்களில் கூட்டமாக வாழ்ந்த மனிதர்கள் ஒரே ஊரில் இருப்பாங்க. நீங்கள் ஒரு 8 கிலோமீட்டர் 7 கிலோமீட்டருக்கு முன்னாடி ஒரு 30-40 வருடங்களுக்கு முன்னாடி பெண் கொடுப்பது என்றால் யோசிப்பார்கள். வெளியூருக்கு போகுது 7 கிலோமீட்டர் 8 கிலோமீட்டர். இன்றைக்கு டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் எல்லா பக்கமும் இருக்குது. அமெரிக்காவில் பொண்ணு கொடுக்குறாங்க, அமெரிக்காவிலேருந்து இங்கே மாப்பிள்ளை எடுக்க, எல்லா பொண்ணும் நடந்து கொண்டே இருக்கிறது. அப்போது அந்த 7 கிலோமீட்டர் தள்ளி பொண்ணு கொடுக்கறதுக்கு யோசிப்பாங்க. அவர்கள் ஊருக்குள்ளேயே அத்தை மகளோ, மாமன் மகளோ, அக்கா மகளோ, இவங்க தான் அதிகமாக திருமணம் பண்ணிட்டாங்க. அப்போ அவங்க அதிகபட்சமாக பார்ப்பது என்னென்னா நட்சத்திரத்தை பொறுத்தது. அவர்கள் பிறந்த நாள் எந்த நாள்னு தெரியும். அந்த நாளில் நட்சத்திரம் காலண்டரை பார்த்து குறித்து வைப்பாங்க. இல்லைனா யாராவது ஒரு பெரியவரை பார்த்தோ அல்லது ஒருத்தவங்களை பார்த்து இன்றைக்கி என்ன நட்சத்திரன்றதை குறித்து வச்சுப்பாங்க. அந்த நட்சத்திரத்தை மட்டும் பார்ப்பாங்க. இந்த நட்சத்திரத்துக்கு இந்த நட்சத்திரம் பொருத்தமானதான், நல்லது, ஓகே, கல்யாணம் பண்ணுங்கன்றுவாங்க. இது ஒரு வகை. இரண்டாவது ஒரு வகை, இது தேவையே படாது. அத்தை பிள்ளை மாமன் பிள்ளைங்களுக்கு தேவையே படாது. இதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்க்குற பொழுது, உடல் கூறு ரீதியான, டிஎன்ஏ ரீதியான அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இன்றைய காலகட்டங்கள். ஆனால் அந்த காலகட்டங்கள் அவங்க அந்த மாதிரிலாம் யோசிக்கல. என் மாமன் பிள்ளைய கல்யாணம் பண்ண ஒன்றும் பிரச்சனை இல்லை, என் தங்கச்சி பொண்ணு கல்யாணம் பண்ண ஒன்றும் பிரச்சனை இல்லை, என் தங்கச்சி பையன் கல்யாணம் பண்ண ஒன்றும் பிரச்சனை இல்லை, என் அக்கா பொண்ணு கல்யாணம் பண்ண பிரச்சனை இல்லை. அப்போ பண்ணும்போது அவங்களுக்கு யார், என்ன உறவு, எங்கே இருந்தாங்க, அவருடைய உணவு முறை என்ன, பழக்க வழக்கம் என்ன, அவர்கள் யாரை சார்ந்தவர்கள், எந்த குலதெய்வத்தை சார்ந்தவர்கள், எந்த வழியை சார்ந்தவர்கள், எந்த கொடியை சார்ந்தவர்கள், எந்த குலத்தை சார்ந்தவர்கள், அவருடைய முன்னோர் யார், எல்லா விஷயமும் அவங்களுக்கு தெரியும். அதனால் இதை பற்றி பிரச்சனை இல்லை.